வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொழுது விடிஞ்சும் விடியாம குழலி நேரா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரவணன் கிட்ட போய் அழுதுட்டு அப்பாவை திட்டிட்டு நேரா மயில எங்கடி அவன்னு வர்றாங்க. வந்து மயில வாங்குன்னு வாங்குறாங்க. இப்படி படிப்பு வயசுன்னு எல்லா விஷயத்துலயும் பொய் சொல்லியிருக்க நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. மயில அப்படியே அப்பாவையே அழுதுட்டு இருக்காங்க. ஏண்டி ஏன் வயசா உனக்கு? மா கேட்டியா? என் தம்பி பொண்டாட்டிக்கும் ஏன் வயசாம். சை, கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. ஏமாத்துக்காரி அப்படின்னு குழலி திட்டிட்டு இருக்க. அப்படியே நடுங்கி குழலி சொன்ன மாதிரி செவத்தோட செவடா பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்க. மயிலு என்ன பள்ளி ட்ரெஸ் போட்டிருக்காது, இவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். போதும்பா, பேசாம இருக்க மாட்டியாப்பா நீ அப்படின்னு பாண்டியன் கத்த. அப்பா என்னப்பா போதும் சொல்லுங்க அப்படின்னு குழலி வெறியா கத்த. ஐயோன்னு பாண்டியன் தலையை திருப்பிக்கிறாரு. இந்த டீச்சர் அம்மாவுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாதுப்பா. இவன் நம்மளை இவ்வளவு தூரம் ஏமாத்தி வச்சிருக்கிறா, என்னென்னமோ பொய் சொல்லி வச்சிருக்கிறா, இன்னும் எவ்வளவு மறைச்சு வச்சிருப்பான்னு தெரியாதுன்னு குழலி சொல்லிட்டு இருக்க. தைரியக்கார மயிலு மெதுவா நடந்து வந்து அண்ணின்னு தோலை தொட்டு கூப்பிடுறாங்க. ஏய் என்னடி என்னை அண்ணி நொன்னின்னு அப்படின்னு வேகமா திரும்ப எல்லாரையும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தான் தெரியாது நீ எம்ஏ படிக்கலன்னு, உனக்கு தெரியும்ல, அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ வேலைக்கு போன? விஷயம் வெளியில தெரிஞ்சிருந்தா என்ன ஆகி இருக்கும் தெரியுமா? உன்னை மட்டும் இல்ல எங்க அப்பாவையும் சேர்த்து கேவலமா பேசி இருப்பாங்க. ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கரஸ்பாண்டன்ட்க்கும் எங்க அப்பாவுக்கும் எத்தனை வருஷ பழக்கம் தெரியுமா? ஒரு செகண்ட்ல அது இல்லாம பண்ணிருப்படி. மருமகளுக்கு பொய் சொல்லி வேலை வாங்கி கொடுத்தாருன்னு எங்க அப்பாவை பத்தி கேவலமா பேசி இருப்பாங்க. அத கூட யோசிக்கல இல்ல நீ அப்படின்னு குழலி கத்திட்டு இருக்க. அப்பாவியா அழுதுகிட்டு எல்லாத்துக்கும் என்கிட்ட காரணம் அப்படின்னு மயில அழுதுகிட்டே வர. ஏய் பேசாம இருந்து, தேவையில்லாம இப்படி சினிங்கி அழுதுகிட்டு இருந்த அப்படியே விட்டேன்னா பாரு. தெரியாம தான் கேக்குறேன், ஸ்கூல்ல போய் என்ன பாடம் எடுத்த அந்த பிள்ளைங்களுக்கு? எப்படி மாட்டாம பொய் சொல்றது, எப்படி மறைச்சு பொய் சொல்றது, எப்படி நடிக்கிறதுன்னு இப்படிதான் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு குழலி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்க. இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டே இருக்காங்க மயிலு. ஐயோ இவகிட்ட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கே. அதுங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன பொய்ய சொல்லிக்கிட்டு தெரியுதுங்களோ அப்படின்னு குழலி கத்திக்கிட்டு இருக்க. இல்லன்ற மாதிரி மயில தலைய ஆட்டிட்டு இருக்க. கதிர், ராஜி, செந்தில், மீனான்னு எல்லாரும் வர்றாங்க. இவ்வளவு நேரம் இவங்கள பத்தி யோசிக்கவே இல்லையே, எங்க போனாங்க, இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க. மயிலும் பாக்குறாங்க. ஐயோ இவங்களும் வந்துட்டாங்களான்னு ஐயோ அப்படின்னு அழுதுகிட்டே முகத்துல அடிச்சுக்கிட்டு மயில அந்த பக்கம் போக, தம்பிங்கள ஒரு ஆதரவும் கனிவுமா பாக்குறாரு சரவணன். வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எங்க போய் ஊர் சேர்த்துட்டு வர்றீங்க நீங்கெல்லாம் அப்படின்னு தம்பிங்களையும் தம்பி பொண்டாட்டிங்களையும் மிரட்டுறாங்க குழலி. அண்ணி நாங்க இனி ஊர் சுத்தெல்லாம் போகல, மாமாவையும் அக்காவையும் கூட்டிக்கிட்டு வரதான் போனோம் அப்படின்னு ராஜி அவசரமா சொல்றாங்க. மயிலு ஒரு ஓரமா போய் நின்னு அழுதுட்டு இருக்க. ஏய் ஏண்டி பொய்க்காரி மயிலு அப்படின்னு அங்க இங்கன்னு பார்த்துட்டு ஒரு தூணுகிட்ட பக்கத்துல மயில் நின்னு அழுதுட்டு இருக்க. ஆமா அது என்னது? அத்தை, மாமா, அப்பா என்ன நடிப்பு நடிச்ச நீ? முறைப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச நீ ஒசத்தி திடீர்னு மாலையும் கழுத்துமா வந்து நின்ன இவங்கெல்லாம் குறைச்சல்னு உங்க அம்மா வந்து வாய் கிழிய என்கிட்ட வந்து பேசினாங்களே, இப்ப சொல்லு யார் ஒசத்தி யார் குறைச்சல்னு அப்படின்னு குழலி ஒவ்வொன்னா போட்டு தாக்கிக்கிட்டு இருக்க. மயில பதில் சொல்ல முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க. திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்தாலும் நேர்மையா வாழணும்னு நினைக்கிற இவங்க குறைச்சலா, இல்ல ஊர்பட்ட பொய்ய சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறியே நீ குறைச்சலா? பதில சொல்டி அப்படின்னு குழலி கேட்டுட்டு இருக்க. கேளு நல்லா, அவளை நாக்க புடுங்குற மாதிரி அவளை நல்லா கேளுமா. அப்பா உலக மகா நடிப்புமா, என்ன நடிப்பு அப்படின்னு கூட்டணிக்கு ஆள் கடிச்ச குஷியில கோமதியும் ஒரு கத்துறாங்க. ஏமா மீனா ராஜு உங்ககிட்ட எல்லாம் சொன்னாலா அப்படின்னு கேட்க. ஆமான்னு மீனா தலையாட்டுறாங்க. அப்பா பாத்தியாடி இவள, உலக மகா கேடியா இருக்கா இவ முகத்தை பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லுவான்னு தோணுதாடி நமக்கு? தோணாதுல்ல அப்படின்னு கோமதி கேட்க. மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே முடியல, எப்படி அத்தை மாமான்னு கொஞ்சி பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காடி இவ கிட்ட கேவலமா நாம ஏமாந்துட்டோம் மீனா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏமாந்தது கூட பரவாயில்ல, கூடவே அண்ணன் வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு அஸ்திரத்தை எடுத்து வீசுறாரு செந்தில். கோமதியும் பாண்டியனும் திடுக்குன்னு அவரை பாக்குறாங்க. நேரா பாண்டியன் கிட்ட வர்ற செந்தில் ஒரு சட்டை வாங்க போனா கூட மணிக்கணக்கா கடைக்காரங்கிட்ட நின்னு விசாரிப்பீங்கல்ல, சட்டை சுருங்குமா சாயம் போகுமா தையல் பிரியுமான்னு, காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க
இருப்பீங்களே, பொண்ணு பார்க்க போகும்போது இதெல்லாம் விசாரிக்கலையா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பண்ணி பண்ணி இப்ப அண்ணனோட வாழ்க்கையை நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க அப்படின்னு. கிடைச்சதுடா சந்தர்ப்பம்னு அவங்க அப்பாவை நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு செந்தில். பாண்டியனும் ஒன்னும் சொல்ல முடியாம அப்படியே பம்மிட்டு உட்கார்ந்துருக்காரு. அண்ணே இப்படி பேசாதன்னு கதிர் சொல்ல, டேய் பேச வேண்டியதை பேசிதானே ஆகணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் 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 வாய மூடுறா, என்னடா பேசிக்கிட்டே போற, இதெல்லாம் பேச வேண்டிய நேரமாடா இதுன்னு கோமதி வர்றாங்க. அம்மா நாங்க ஒரு தப்பு பண்ணினா இவர் என்ன பேச்சு பேசுவாரு, இப்ப இவர் இம்புட்ட பெரிய தப்பு பண்ணி இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியன் கண்ணை படப்படன்னு அடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. டேய் என்னடா சொல்ற, சரவணே உனக்கு அண்ணன் என்ன அவருக்கு புள்ளடா, உன்னை விட பெரிய மன வேதனையில் அவர் இருக்காருடா, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, தேவையில்லாம குறை பேசுற வேலை வச்சுக்காத, அரைஞ்சிருவேங்கிறாங்க கோமதி. கோமதி ஒரு டிப்பிக்கல் ஒய்ஃப் மெட்டீரியல்ங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லைன்றதை இன்னொரு தடவை ப்ரூவ் பண்றாங்க. அம்மா இவரை குறை சொல்லணும்னு நான் எதுவும் சொல்லல, ஆனா இவர் கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்திருக்கணும், இவர் நல்லவர் தாமா, அதுக்காக எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கணும்னு இவர் எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டு இருக்க. ஏங்க இப்ப இது பேச வேண்டிய விஷயமே இல்ல அப்படின்னு செந்திலோட கைய பிடிக்கிறாங்க மீனா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு மீனா சொல்ல, நல்லா சொல்லுடி அவங்கிட்ட அப்படிங்கிறாங்க கோமதி. மீனா நீ கொஞ்சம் சும்மா இருன்னு செந்தில் சொல்ல, ஏங்கன்னு மீனா கூப்பிடுறாங்க. அண்ணே கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு, நம்மளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி சண்டை போடுறது இல்லையோ கம்ப்ளைண்ட் பண்றது இல்லையோ நமக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல, எந்த அர்த்தமும் இல்லைன்னு கதிர் சொல்ல, என்ன கொஞ்சம் பேசதான் விடுங்களேன் அப்படின்னு செந்தில் கத்த. என்னடா பேச விடு பேச விடு, என்ன பேச போற நீ அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருன்னு வர்ற குழலி. டேய் என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற, தப்பு பண்ணனது அவ, என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் அங்க வந்து கேளு, இப்ப எதுக்கு நீ அப்பா கிட்ட சண்டைக்கு போற அப்படின்னு. கொஞ்சம் முன்னாடி நாமளும் அப்பாவை திட்டினோங்கிறத மறந்துட்டு குழலி இப்ப அப்பாவை டிஃபெண்ட் பண்ண வர்றாங்க. ஏய் வாடிங்க அப்படின்னு மயில கூப்பிட, மயில அழுதுகிட்டு அங்கேயே நிக்க, வாடிங்க அப்படின்னு தரதரன்னு இழுத்துட்டு வர்றாங்க குழலி. யார் என்ன கேட்கணும்னாலும் இவ்வளவு கேளுங்க கேளுங்க அப்படின்னு குழலி சொல்ல, அழுதுகிட்டே இருக்கிற மயிலு தைரியமா நிமிந்து எல்லாரையும் பாக்குறாங்க. மீனா நானு அப்படின்னு மயிலு ஏதோ சொல்ல வர, ஏய் என்ன என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு குழலி கத்த. இல்ல இல்ல நீங்கிறாங்க மயில அழுதுகிட்டு. பாருங்க அக்கா சொக்கான்னு எவ்வளவு இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தீங்க பிச்சுடுவேன் பிச்சு அப்படின்னு குழலி. அந்த பக்கம் ராஜி மீனாவையும் ஒரு மிரட்டிட்டு, இப்ப சொல்லு என்ன மோட்டிவ்ல இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்த, எம்புட்டு நாளா இந்த குடும்பத்தை பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னு குழலி கேட்க, யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு மயிலு தவியா தவிச்சிட்டு எல்லாரையும் பாக்குறாங்க. ஏய் உன்னேதான் சுயம்வரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டை பத்தி தெரியுமா உனக்கு அப்படின்னு குழலி ஆங்காரமா கேட்க, அழுகையோட அவங்கள தயக்கமா பாத்துட்டு இருக்காங்க மயிலு. வாய் கிழிய பேசுவாங்க, ஆனா எல்லாருமே இழிச்சு வாயிங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, தெரியாதுன்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு. பதில சொல்லுடி அப்படின்னு குழலி கத்திட்டு இருக்காங்க. பாண்டியன் நொந்து போய் கண்ணை அழுத்தமா ஒரு தடவை மூடி, குழலி திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத, கொஞ்சம் அமைதியா இருக்கியாப்பா அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. அப்பா அப்படின்னு குழலி கத்த, என்னங்க நீங்க எல்லாரையும் அடக்கிக்கிட்டே இருக்கீங்க, நாசமா போனது அவ தம்பி வாழ்க்கைங்க, அவளுக்கு அந்த வேதனை இருக்காதா, அதை கொட்டி அவ தீக்க மாட்டாளா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. கோமதி அவங்க வீட்டில் இருந்த அவங்க அப்பா அம்மா வரட்டும்னு சொல்றேன்ல, எது பேசுறதா இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு பின்னாடி பேசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கிறாரு பாண்டியன். அப்பா அதுங்களுக்கும் தனியா வச்சிருக்கேன்ப்பா, வரட்டும் வரட்டும் அப்படின்னு குழலி பேசிட்டு இருக்க. அதை தாண்டி மயிலோட அழுக சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. மறுபடி மயில்கிட்ட திரும்புறவங்க, ஏண்டி நீ சொல்லுடி, எங்களுக்கு தெரிய வந்த விஷயத்த மட்டும்தான் மறைச்சிருக்கிறியா இல்ல வேற எதையாவது மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு குழலி கேட்க, இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டே இருக்காங்க மயிலு. என்னடி முழிச்சுக்கிட்டே இருக்க, பதில சொல்லுடி, வேற என்ன பொய் சொல்லி வச்சிருக்க, நகை நட்டு சொத்து பத்துன்னு ஏதாவது பொய் சொல்லி வச்சிருக்கிறியா, உண்மையை சொல்லு அப்படின்னு குழலி கேட்க, நெஞ்சு தைரியத்தோட இல்லைன்னு மயிலு தலையாட்டுறாங்க பாருங்க. அடேங்கப்பா. அப்போ ராஜியும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆமா இதுதான் உனக்கு முதல் கல்யாணமா இல்ல இதுக்கு முன்னாடி அப்படின்னு குழலி கேட்க, ஐயோ அப்படின்ற மாதிரி வாயை பொத்திக்கிட்டு, அண்ணி இல்ல நீ அப்படின்னு மயில அழுதுட்டு இருக்க. கடவுளே இதெல்லாம் இந்த வீட்டுலதான் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்ப சங்கடத்தோட உட்கார்ந்துருக்க. எந்த உணர்ச்சியும் இல்லாம நடக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு சரவணன். இல்ல நீ அப்படிலாம் இல்ல, நீ ஏதேதோ பேசுறீங்களே,
அண்ணி அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை அண்ணின்னு சொன்ன அல்ல உடைச்சிருவேன். அண்ணியா? அண்ணி யாருக்கடி அண்ணி? எப்படிதான் இப்படி பொய் சொல்றாளுங்களோ தெரியல. பொய் சொன்னதை கூட விடுங்க, சொல்ற பொய்ய கட்டி காப்பாத்துறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். நான் நேத்து வச்ச குழம்பு இன்னைக்கு சூடு பண்ணி கொடுத்தா கூட என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன். அந்த மனுஷனுக்கு அதை கூட கண்டுபிடிக்க தெரியாது, ஆனாலும் சொல்லிடுவேன். மனசு கேட்காது, கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். உனக்கு பொய் அப்படியே சரளமா அல்ல வருது அப்படின்னு சந்தடி சாக்குல புருஷனை மாக்கான்னு சொல்லிட்டு மயில திட்டுறத தொடர்றாங்க குயிலு. சாரி குழலி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னியே, எங்க? இப்ப 4 வார்த்தை லைனா நீ இங்கிலீஷ்ல பேசுற, பேசிக்காட்டு. பேசுடி, சொல்ல தெரிஞ்சதுல, இப்ப பேசு அப்படின்னு குழலி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய் கிளிப்பாடி, கொஞ்சி பேசுறத தவிர வேற என்னடி தெரியுங்கிறாங்க கோமதி. இதையெல்லாம் கேட்டு பாண்டியன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏப்பா எல்லாரும் நிறுத்துங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல நான் எழுந்திருச்சு போகட்டுமான்னு பாண்டியன் எழுந்திருக்க போறாரு. சரிங்க, அமைதியா இருக்கோம், நாங்க அமைதியா இருக்கோம், போதுமா அப்படின்னு கோமதி எரிச்சலோட சொல்ல. அப்பா இவ அம்மா அப்பா எப்போ வர்றாங்களா அப்படின்னு குழலி கேட்க பாண்டியன் அமைதியா பாக்குறாரு. ஏய் வந்துருவாங்கடி அப்படின்னு கோமதி சொல்ல. வரட்டும், இவங்க குடும்பத்தையே நிக்க வச்சு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பொறிஞ்சு தள்ளிட்டு இருந்த குழலி இப்பதான் அந்த பக்கமா போறாங்க. டம்ளர் தண்ணிய டக்குன்னு குடிச்சிட்டு லொட்டுன்னு வச்சுட்டு வர்றாங்க குழலி. அவங்க வாசல பாத்துக்கிட்டு இருக்க மயிலு இன்னும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஆனா கண்ணுல இருந்து கண்ணீர் வரல. 2 நாளா அழுதுகிட்டே இருந்தா அவங்க கண்ணுல இருந்து எப்படி கண்ணீர் வரும்? இங்க இவ்வளவு கலைபுரம் நடந்துட்டு இருக்க பழனியும் சுகன்யாவும் அவங்க கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாங்க கண்ணு பைய கொடுக்குற பழனி, இவங்க கணக்க வாங்கிக்கன்னு சுகன்யாட்ட சொல்றாரு. சுகன்யா ரொம்ப சந்தோஷமா கணக்கு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி முட்டை வச்சிட்டீங்கன்னு கேட்க அப்படின்னு சொல்ல. கடுகு மஞ்சத்தூள்னு கேக்குறாங்க அந்த லேடி. இருக்கு, நீங்க கேட்ட எல்லாமே இருக்குக்கா, பாத்துக்கங்கன்னு பழனி சொல்ல. சரிப்பா என்ன அந்த லேடி வாங்கிக்கிட்டு கிளம்ப. அண்ணே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பழனி அங்க நிக்கிற இன்னொருத்தரை கேக்குறாரு. சேமியா பாக்கெட் இருக்கா தம்பின்னு கேட்க. இருக்குன்னுங்கிறாரு. 2 பாக்கெட் கொடு அப்படின்னு கஸ்டமர் கேட்க. இதோ எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு பழனி போறாரு. வாங்க மாமா அப்படின்னு சுகன்யா காது டு காது சிரிச்சுக்கிட்டு அங்க வந்த சக்திவேலை ரிசீவ் பண்றாங்க. அவரும் காதுல இருந்து காது வரல சிரிச்சுக்கிட்டு மீசையை தடவிக்கிட்டு ரொம்ப பெருமிதமும் பெருமையுமா பாக்குறாரு. அந்த கஸ்டமர்ஸையும் வேலை பாக்குற பழனியையும் பெருமையா அவரு பாத்துட்டு இருக்க. கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துட்டு திரும்புற பழனி, அண்ணே கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. இல்லடா இப்பதான் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல. சரி அப்படின்னா நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடவா அப்படின்னு பழனி கேட்க. அதான் இப்பதானேடா சொன்னேன் காஃபி சாப்பிட்டு வந்தேன்னு அப்படின்னு பெருமையா சிரிச்சுட்டு சுகன்யாவை கடையை ஒரு பார்வை பார்க்குறவரு. என்னடா கடையில கூட்டம் ஜேன்னு அள்ளுதுங்கிறாரு, என்ன சொல்றதுன்னு பழனி யோசிச்சுட்டு இருக்க. எப்பவும் இப்படிதான் இருக்குமா இல்ல விசேஷம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாரு சக்திவேல். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறக்கலையாமாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல. அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு சக்திவேல். அட அவனே செத்தா கூட கடையை திறந்துருவானே எப்படிங்கிற மாதிரி அவரு பாத்துட்டு இருக்க. அதான் நம்ம கடையில இவ்வளவு கூட்டங்கிறாங்க சுகன்யா. பயங்கரமா யோசிக்கிறாரு சக்திவேல். பழனி ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்காரு. யோசிக்கிற சக்திவேல் தாடைய சொரிஞ்சிட்டு கடைக்கு ஒரு நாள் கூட லீவு விட மாட்டானே, இன்னைக்கு எப்படிடா விட்டான் அப்படின்னு அவரு யோசனையா கேட்க. அதானே எனக்கும் புரியல அப்படின்னு பழனி ரொம்ப சங்கடத்தோட சொல்ல. ஆமா இவர் எதுக்கெல்லாம் கவலைப்படுவாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. ஏன் உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்னு கேட்டுடுறாரு சக்திவேல். அப்படின்னு பழனிவேல் பார்க்க கொஞ்சம் நெஞ்ச வருத்தம்லாம் இல்ல. மச்சான் ஏன் கடை திறக்கலன்னு உங்க தம்பிக்கு தெரிஞ்சே ஆகணுமா, காலையில இருந்து 4 தடவை அங்க போயிட்டு வந்தாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல. ஏண்டா ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேக்குறாரு சக்திவேல். இல்லன்னு வருத்தமாவே தலையாடுறாரு பழனி. வண்டி சாவி தர்றேன், வேணா வீட்டுல போய் கேட்டுட்டு வர்றியா அப்படின்னு சக்திவேல் கேட்க அண்ணனை பாக்குறாரு பழனிவேல். சுகன்யா பழனிய பார்க்க. ஏண்டா கொஞ்சம் கூட அக்கறை அவனுக்கு உன் மேல கிடையாது, அவனை பத்தி நீ ஏண்டா கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கேட்க. பழனிவேல் ரொம்பவே சங்கடத்தோட அண்ணனை நிமிந்து பாக்குறாரு. உண்மைதானே, பழனி அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட யாரும் அவரை பத்தி நினைச்சு கூட பாக்கலையே. வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டுட்டானுங்க, அப்ப கூட உனக்கு சொரணை வரல, காலில் போட்டிருக்கத கழட்டி அடிச்சாதான் திருந்துவியா அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. திகச்சு போய் பாக்குறாரு பழனிவேல். இப்போ இன்னொரு கஸ்டமர் வர்றாரு. மச்சான்னு கவலைப்படுறத விட்டுட்டு பொழப்ப பாரு அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. பழனி 1 கிலோ சாப்பாட்டு அரிசி அப்புறம் 1/4 கிலோ காஞ்ச மிளகா கொடுமா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. சுகன்யா பார்த்து என்ன வேணும்னு கொடு அப்படிங்கிறாரு சக்திவேல். ஒரு உடனே பாண்டியனை கடைக்கு போயிட்டு தான் வர்றேன், கடை பூட்டி இருந்தது, என்ன விஷயம்னு கேக்குறாரு வந்தவரு. அது அப்படின்னு பழனி ஏதோ சொல்ல வர. பாண்டியனை கடை திறக்கலன்னா என்ன, அதான் நம்ம கடை திறந்திருக்குல்லனே அப்படின்னு சுகன்யா சொல்ல. இல்லம்மா தீபாவளி பொங்கலை தவிர கடைக்கு லீவே விட மாட்டாரே
அப்படின்னு வந்தவர் கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு எல்லாரும் யோசிக்க சுகன்யாவை முன்னாடி வர்றாங்க. அண்ணே, பிரான்ச் ஓபன் பண்ணியாச்சு, இனிமேல எதுக்கு பழைய கடையை திறந்து வச்சிட்டு இருக்கணும்னு அண்ணன் நினைச்சிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாரு பழனி. வந்தவரும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க பிரான்ச்சா அப்படின்னு சக்திவேலு அதிர்ச்சியோட பார்க்க அதான் கடையை திறக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க சுகன்யா. வந்தவர் அதிர்ச்சியில இருந்து வெளியே வந்து பிரான்ச்சான்னு கேட்க ஆமா நம்ம கடையை தான் சொல்றேன் அப்படின்னு சுகன்யா கூசாம சொல்ல ஏய் அந்த வார்த்தையவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்றியாடி அப்படிங்கிற மாதிரி பழனி பாக்குறாரு. ஓ சரி 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 அப்படின்னு வந்தவர் சொல்ல அடேங்கப்பா விவரமா தான் இருக்கு இந்த புள்ள அப்படின்னு சக்திவேல் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. எல்லாரும் அசந்து போய் நிக்க பழனி பொருள் எடுத்து கொடுத்துட்டு அண்ணே 500 ரூபா ஆச்சுங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு ஒரு பணத்தை எடுக்க இந்தாங்கன்னு பையெடுத்து கையில கொடுக்குறாங்க சுகன்யா. இந்தாப்பான்னு பணத்தை கொடுக்க வாங்கி பழனி சுகன்யாட்ட கொடுத்துட்டு அண்ணே ஏதாவது அவசரமா இருந்திருக்கும், அதனால இன்னைக்கு கடைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு விட்டுருந்துருப்பாங்க, நாளைக்கு அவசியம் ஓபன் பண்ணிடுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்தவருக்கு பழனி சொல்ல சரிப்பா நான் வர்றேங்கிறாரு அவரு. அப்படின்னு பழனி தலையாட்ட அவரு பையெடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஏண்டா நீ இதை அவர்கிட்ட அவசியம் சொல்லியே ஆகணுமாடா அப்படின்னு சக்திவேல் கேட்க ஆமான்னு சொல்லித்தானே ஆகணும், அவரு இதுதான் பிரான்ச்சு அந்த கடையை மூடிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு பழனி சொல்ல ஏண்டா பொழப்பு நல்லபடியா நடக்கணும்னு ஆசையே இல்லையாடா உனக்குங்கிறாரு சக்திவேல். அந்த ஆசையெல்லாம் இருக்குன்னு பொய் சொல்லாம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு பழனி. கடையை வச்சு கொடுத்துட்டீங்கல்ல அதை எப்படி நடத்தணும்லாம் தயவு செய்து சொல்ல வராதிங்க, என் பொழப்ப எனக்கு பாத்துக்க தெரியும்ன்ற இன்டைரக்டான செய்தி அவர் பேச்சுல தாராளமா தெரியுது. டென்ஷன் ஆகுற சக்திவேல் ஏமா இவன் இந்த வெட்டி நாயம் பேசிய வீணா போறவன் அப்படின்னு சொல்ல அதான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இடுப்புல கைய வச்சுட்டு எங்கேயோ பாக்குறாங்க சுகன்யா. இவன் பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத, உங்ககிட்ட நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு, அதை வச்சு நீ நல்லா பொழைச்சுக்க, இவனையும் கரை சேர்த்து விடு, வரேன்டா வரேம்மா அப்படின்னு சக்திவேல் அங்கிருந்து கிளம்பிட பழனிவேலை முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க சுகன்யா. மாணிக்கமும் பாக்கியமும் ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. நல்ல விஷயம் சொல்ல கூப்பிட்டுருக்காங்க, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவேனாமா, இப்படி வெறுங்கையோட வந்திருக்கோமே அப்படின்னு மாணிக்கம் சொல்ல யோ அவ உண்டாயிருக்காளா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்குவோம், அதுக்கப்புறம் என்ன வேணும்னாலும் நிறைய வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு பாக்கியம் சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் நடந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் கூடி நின்றுட்டு இருக்க மயிலு மயிலு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மாணிக்கம் வர்றாரு, கூடவே பாக்கியமும் சிரிச்சுட்டே வர்றாங்க. சம்மந்தி பரவாயில்லையே எல்லாரும் வீட்டுலதான் இருக்கீங்களா அப்படின்னு மாணிக்கம் கேட்க பாண்டியன் அப்படியே திரும்பி ஒரு முறை முறைக்கிறாரு. எல்லாரும் முறைப்போட பாத்துட்டு இருக்க அதை கூட கவனிக்காம ஏன்பா குழலி நீ எப்பமா வந்தன்னு கேக்குறாரு மாணிக்கம். யாரும் பதில் சொல்லாம இருக்கமா நின்னுட்டு இருக்க பாக்கியம் அழுதுட்டு இருக்க மயில பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ சரியில்லைன்ற மாதிரி புரிஞ்சு போயிடுது. என்ன சம்பந்தி எதுக்காக எங்க 2 பேரையும் வர சொன்னீங்க, நீங்க போன்ல சொல்லலைன்னாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், சந்தோஷமான சமாச்சாரம் தானே அப்படின்னு சிரிக்கிற மாணிக்கம் நம்ம குடும்பத்துக்கு பேரப்புள்ள வரப்போகுது அதானேன்னு கேக்குறாரு. எல்லாரும் ஆளாளுக்கு இறுக்கமும் முறைப்புமா நிக்க என்ன மயிலு என்ன செய்திங்கிற மாதிரி அவங்க அம்மா மயிலுக்கிட்ட கண்ணாலேயே கேக்குறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி போய் மயில அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அழுகையோட மயில அவங்க அம்மா தோல்ல தலைய சாச்சிட்டு இருக்க மயிலு மயிலுன்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. என்ன மயிலு ஆனந்த கண்ணீரா, தெரியும் பாக்கியம் இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு அவரு அசடு மாதிரி பேசிட்டு போக கோமதிக்கு அவ்வளவுதான் தாங்க முடியல. அப்படிதான் தெரியும் ஆனந்த கண்ணீரா, ஆனந்த கண்ணீர் இல்லையா நீலி கண்ணீர் அப்படின்னு கோமதி முன்னாடி வந்து முகத்துக்கு நேரா கைய நீட்டி சொல்ல அதுவரையிலும் கிக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருந்த மாணிக்கம் அதிர்ச்சியாகி பார்க்க பாக்கியமும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அத்தை வேண்டாமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மயிலு கண்ணாலேயே கெஞ்சிக்கிட்டு இருக்க உங்க 2 பேருக்காக தான் குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க கோமதி. மனுஷ ஜென்மங்களா நீங்கெல்லாம் தூன்னு துப்புறாங்க கோமதி. என்னடா இதுன்னு பயங்கர அதிர்ச்சியோட மாணிக்கமும் பாக்கியமும் பார்க்க இல்ல இன்னும் கெஞ்சலோட கோமதிய பாத்துட்டு இருக்காங்க. சம்மந்தி குடும்பம்னு தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு இப்படியா செய்வீங்க அப்படின்னு கோமதி கத்த மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் எதுவும் தெரியவும் இல்ல புரியவும் இல்ல. நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்க ஆஹாஹாஹா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கா. அட்டாடாடாடா நீ என்னம்மா பண்ணல, என்னம்மா உலகத்திலேயே ஆகச் சிறந்தவங்க நாங்க தானே சதுரம் கட்டிட்டு பேசுனீங்களே, சரியான ஃப்ராடு பொம்பளையெல்லாம் இருக்கிற அப்படின்னு குழலி சொல்ல குழலி அப்படின்னு வான் பண்ற மாதிரி கூப்பிடுறாங்க பாக்கியம். என்ன அப்படின்னு குழலி எகத்தாளமா கேட்க என்ன பெரியவங்க கிட்ட மட்டும் மரியாதை இல்லாம பேசுற, கொஞ்சம் பார்த்து பேசுங்கிறாங்க பாக்கியம். யார்கிட்டயோ பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல கேட்டுக்கோமா கேட்டுக்க
இவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா அப்படின்னு குழலி சொல்ல, சும்மா கொடுத்தா போதுமா இல்ல மேல தாளத்தோட சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு அதே எகத்தாளத்தோட கோமதியும் கேட்க, என்ன இவங்களும் இப்படி பேசுறாங்கன்னு மாணிக்கமும் பாக்கியமும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பண்றது ஏமாத்து வேலை, இதுக்கு மரியாதை ஒரு கேடு அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. பாக்கியம் அதிர்ச்சியில திறந்த வாய் மூடாம பாக்க, மாணிக்கம் குழப்பத்தோட எல்லாரையும் பாக்குறாரு. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு கோமதி கேட்க, என்ன சம்பந்தி நீங்களும் என்னவோ மாதிரி பேசுறீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க, இங்க பாருங்க அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர்றாங்க. மயிலு என்னாச்சு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மயிலு அடுத்த ரவுண்டு அழுகைக்கு ரெடி ஆகுறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, அவங்களால பேசக்கூட முடியல. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, உன் வீட்டு ஆளுங்கெல்லாம் ஏன் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பாக்கியம் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கேட்க, சொல்லுவா எல்லாத்தையும் உன் அருமாமாவா சொல்லுவான்ற மாதிரி குழலி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு மயிலு கூப்பிட, என்ன சொல்லுங்கிறாங்க பாக்கியம். அம்மா அம்மா அப்படின்னு மயில திக்கி திணறிக்கிட்டு இருக்க, சொல்லுமா சொல்லு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு மகளோட கைய பிடிச்சுக்கிட்டு ஆதரவா கேக்குறாங்க பாக்கியம். மயில சொல்ல முடியாம விசும்பிக்கிட்டே இருக்க, என்ன கண்ணியமா வாழ்ற நம்மளை பார்த்து இவங்க ஃப்ராடுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஐயோ அடி பாவி அப்படின்னு கோமதி வாயில கைய வச்சுக்க, இங்க பாருங்க யாரு யாரு நீங்க கண்ணியமானவங்களா? ஓவா கண்ணியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு குழலி சொல்ல, நீ எதுக்காக இப்ப இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு குழலிய பார்த்து எரிச்சலா கேட்கிற பாக்கியம், சம்மந்தி அப்படின்னு பாண்டியனை கூப்பிடுறாங்க. மாணிக்கமும் சம்மந்தின்னு கூப்பிட, இருங்க இருங்க என்ன அங்க போய் பேசுறீங்க, இங்க பேசுங்க அப்படின்னு குழலி கையை நீட்டி அவங்கள மறிச்சிட்டு, நானும் ஊர் உலகத்துல எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லம்மா அப்படின்னு குழலி சொல்ல, இன்னமும் குழம்பி போற பாக்கியமும் மாணிக்கமும் எல்லாரையும் பாக்குறாங்க. திரும்புற பாக்கியம் மயிலோட கன்னத்துல கைய வச்சு, மயிலு நீ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு நிக்கிற, என்ன நடந்துச்சுன்னு நீ அம்மா கிட்ட சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க பாக்கியம். மயிலு சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பாவும் கேட்க, மயிலு தவிப்போட ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, அம்மா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கைய உதறிக்கிட்டே சொல்றாங்க. மறுபடியும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல எல்லாரையும் திரும்பவும் பாக்குறாங்க. என்ன தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கே தெரியல. பாக்கியம் வார்த்தையாலேயே கேட்டுடுறாங்க. அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே சொல்ல, என்னடி தெரிஞ்சிருச்சு மயிலு சொல்லு அப்படின்னு முகத்தை நிமித்தி விடுறாங்க அவங்க அம்மா. நாம சொன்னோம்ல அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மயிலு சொல்ல, அப்பவும் விட்டு கொடுக்காம அவங்க அம்மா, நாம என்னடி சொன்னோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே எல்லாரையும் பாக்குறாங்க. இன்னமுமா மெயின்டைன் பண்ற அப்படிங்கிற மாதிரி குழலி பார்க்க, உடனே மயிலு முகத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு, நான் எத்தனை தடவை வேணாம் வேணான்னு சொன்னேன், இப்ப பாரு இவங்கள பாரு, கடைசியில என் வாழ்க்கைய மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு மயிலு பயங்கரமா அழ. பாக்கியம் என்னதான்னு புரியாம பார்க்க மாணிக்கத்துக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுது. பாவம் பாசக்கார அப்பா. டென்ஷன் ஆகிற குழலி தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ அப்பா ஆரம்பிச்சுட்டாளுங்கடா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நடிக்கிறதுக்கு ச்சே அப்படிங்க. பாக்கியம் கோவமா பாக்குறாங்க குழலிய. ஏமா ஊர்ல உங்களுக்கு வேற இழிச்ச வாய்ங்களே கிடைக்கலையா, ஏன் புள்ளதான் கிடைச்சானா அப்படின்னு கோமதி கேட்க, இன்னமும் குழப்பமா தான் பாக்குறாங்க பாக்கியம். நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல அப்படிங்கிறாரு மாணிக்கம். இருங்க சம்மந்தி, என்ன சம்மந்தி நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, இப்படி அமைதியா இருக்கிய அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க பாக்கியம். இதோ பாருங்க, எங்க அப்பா அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது, இவர் பேசினாரு நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, இன்னமும் குழப்பத்தோட பாக்குறாங்க எல்லாரும். எப்படி இப்படிலாம் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, இந்த பையன் என்னத்தடா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நாங்க என்ன தம்பி ஏமாத்தணும் அப்படின்னு மாணிக்கம் கேட்கிறாரு. ஒன்னா ரெண்டா இங்கே மறந்து போயிருக்கோம், அதானே நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கியம்மா கேட்க, நீங்க எல்லாரும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர யாரும் எதையும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மாணிக்கம் கேட்கிறாரு. நல்லா எங்க அண்ணனை ஏமாத்திட்டு நடிக்காதீங்க அப்படின்னு அரசி கத்துறாங்க. என்னங்க இது, சின்ன பொண்ணை பேச விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன ஏமாத்திட்டோம் அப்படின்னு பாக்கியம் கேட்க, உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்னு குழலி கேட்க, என்னங்கிற மாதிரி பாக்கியம் பார்க்க, அம்மா இந்தா லிஸ்டே போட்டு சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா இல்ல நீயே சொல்றியான்னு மயிலை பார்த்து கேட்குறாங்க குழலி. ஏய் நீ இருடி, இவங்க பொண்ணு தானே அப்படின்னு கோமதி கேட்க, கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு,
இதுல என்ன சம்பந்தி சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கங்கறாங்க கோமதி. இவ உங்க பொண்ணு தானேன்னு கேட்க ஆமா அப்படின்னு தென்னாவட்டா சொல்றாங்க பாக்கியம். இவ என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கோமதி கேட்க பாக்கியத்துக்கு திடுக்குன்னு இருக்குது. இருந்தாலும் லைட்டா திரும்பி மயில பார்த்துட்டு மயில படிச்சிருக்கா, காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறா அப்படின்னு அசராம அப்பவும் பொய் சொல்ல ஐயோ சாமின்னு பாக்குறாங்க கோமதி. பாண்டியனும் நெருப்பு மாதிரி மறுக்கிறாரு. அந்த காலேஜ் கன்றாவி எல்லாம் தான் எனக்கும் தெரியுமே அப்படின்னு முஷ்டியை இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாரு சரவணன். இதுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒரு டென்ஷன்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு. நீ என்ன பாக்கியம் வாய்க்குள்ளேயே மெதுவா முனையிக்கிட்டு இருக்கிற, சத்தமா சொல்ல வேண்டியது தானே. நம்ம பொண்ணு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதுவும் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்னு நல்லா சத்தமா சபையில சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு மாணிக்கம் வீராப்பா சொல்லிட்டு இருக்க இங்க அங்கன்னு தேடி பெரிய ட்ரம்ம தூக்கிட்டு கோவமா வந்துடுறாரு சரவணன். ஏதாவது பேசினா அப்படியே மண்டையில போட்டு உடைச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு அவரு பயங்கர ஆவேசமா வர குடும்பத்துல இருக்க எல்லாருமே கையை நீட்டி தடுத்துட்டு இருக்காங்க. பாண்டியனும் பதறி போய் எழுந்து ஓடி வர்றாரு. அண்ணே அப்படின்னு செந்திலும் கதிரும் தடுக்க விடுடா அப்படின்னு அவரு தூக்கி போடுறதுக்கு பாஞ்சிட்டு போக டே அவனை புடிங்கடா அப்படின்னு பாண்டியனை கத்திட்டு இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து சரவணனை புடிச்சு அவர் கையில இருக்க நம்ம வாங்கிடுறாங்க. ஆனாலும் பயங்கர ஆத்திரத்துல இருக்காரு. எல்லாருமே வாயை திறந்தா பொய் 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 அப்பனும் மவுளும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க, உண்மையவே பேச மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சரவணன் பயங்கரமா கத்த வீட்டுல இருக்க எல்லாரும் சரவணனை சமாதானப்படுத்துறாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் பயங்கரமா அதிர்ந்து போய் நிக்க மாணிக்கத்தை காப்பாத்துறதுக்காக பாக்கியம் அப்படியே கையை நீட்டி அவரை மறைச்சு தடுத்துட்டு இருக்காங்க. அண்ணே பேசாம இருண்ணே அண்ணே அப்படின்னு கதிர் தடுக்க அவரோட கையை தட்டி விட்டுட்டு விடுடா அப்படின்னு அவரு பயங்கரமா திமிரிக்கிட்டு இருக்க அண்ணே விடுனே சும்மா இருண்ணே அண்ணே வாண்ணே அப்படின்னு செந்திலும் கதிரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுங்கடா இந்த ஆள் மண்டையை உடைக்காம விட மாட்டேன் நானு அப்படின்னு சரவணன் பயங்கர கோவத்துல எகுற அண்ணே பேசிக்கலாண்ணே வாண்ணே அண்ணே சும்மா இருண்ணே பேசிக்கலாங்கண்ணே அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் இழுக்க அரசி அண்ணே அண்ணேன்னு இன்னொரு பக்கம் பிடிச்சி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாருமே சரவணனுக்கு அரண் கட்டி நிக்க அப்பதான் அதிர்ச்சியிலையும் பயத்துல இருந்தும் கொஞ்சமா வெளியே வர்ற மாணிக்கம் அப்படியே பாக்குறாரு. பாக்கியமும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மயில அழுதுகிட்டே நிக்கிறாங்க. என்ன இந்த ஆளை ஏதாவது பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு செந்தில் கேட்க இன்னமும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம சரவணன் நிக்கிறாரு. வீட்டுக்கு வர சொன்னீங்களேன்னு வந்தா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம், என்ன ஆளாளுக்கு திட்டுறீங்க, கண்டபடி பேசுறீங்க, மாப்பிள்ளை என்னடான்னு அண்டாவை தூக்கிக்கிட்டு எங்களை அடிக்க வர்றாரு அப்படின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மிரட்டலா கேக்குறாரு மாணிக்கம். ஏங்க நெசமாலுமே இவங்க MA தான் படிச்சிருக்காங்களான்னு செந்தில் கேட்க ஆமா தம்பி அந்த சர்டிபிகேட்லாம் பஸ்ல வரும்போது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு மாணிக்கம் அசராம சொல்ல பாரா மறுபடியும் போய் சொல்றான் இந்த ஆளு அப்படின்னு சரவணன் பயங்கர வெறியாயி மாணிக்கத்தோட சட்டையை அப்படியே கொத்தா பிடிச்சு தூக்கிடுறாரு. பாக்கியம் அவங்க வீட்டுக்காரரை காப்பாத்துறதுக்காக குறுக்கு வந்து தடுத்து போராடுறாங்க. மத்தவங்க எல்லாம் சரவணனை இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் சரவணனுக்கு கோவமும் ஆத்திரமும் தாங்க முடியல. விடுறா விடுங்க என்ன இன்னும் மறுபடியும் சீறிக்கிட்டு இருக்காரு. யோ ஒரே பொய்ய மாத்தி 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 குடும்பமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மையவே பேச மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சரவணன் கத்த எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. கைய உதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க பாக்கியமும் மாணிக்கமும் சொல்ல முடியாத அதிர்ச்சியில இருக்காங்க. இதுக்கு மேல இதை வளர்த்த வேணாம்னு நினைக்கிற கோமதி பயங்கர ஆவேசமா முன்னாடி வந்து இங்க பாருங்க அவ 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான்னு இங்க எல்லாருக்கும் உண்மை தெரியுங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஓ இதுக்குதான் எல்லாரும் இந்த ஆட்டம் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பார்க்க ஐயோ அது தெரியாம நானும் இழுத்து பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்துட்டேன் நான் மாணிக்கமும் பாக்குறாங்க. ஆனாலும் நான் என் நிலையில இருந்து இறங்க மாட்டேங்கிற பாக்கியம் இல்லையே எங்க மயிலு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நிப்பாட்டுங்க, அது மட்டும் இல்ல இவ சரவணனை விட 2 வயசு சின்னவ கிடையாது, 2 வயசு பெரியவ அப்படின்னு கோமதி கத்த 2 பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனாலும் பாக்கியம் ஏன் மயிலு இதெல்லாம் கூட உன்னால கட்டி காப்பாத்த முடியாதா, என்ன பொண்ணு நீ போ அப்படிங்கிற மாதிரி மயில முறைச்சிட்டு எரிச்சலோட பாக்குறாங்க. மயில அப்படியே சப்த நாடி அடங்கி ஒடுங்கி கூனி குறுகி போய் நிக்கிறாங்க. இல்லம்மா நான் சொல்லலம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா முன்னாடி லைட்டா தலையாட்டி ஜாட காட்டிட்டு இருக்க ஐயோ இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பாக்கியம் யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.